உண்மையிலே நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டை உலகமே பார்ப்பாங்க நேரடியா போய். பட் நாங்க அதை பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க ஒரு தவளு மாற்றுத்திறனாளி. எங்களுக்காக தனி கேலரி அன்று அமைத்து அந்த அலங்கார திட்டத்தை அமைத்து எங்களை பார்க்க செய்தார்கள். அன்றைக்கு நாங்கள் மு.க.ஸ்டாலின் ஐயாவோடு இணைந்து அந்த பார்த்த தருணம் உண்மையிலே மனம் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருந்தது. சோ அதுக்கு நாங்க கண்டிப்பா நன்றியை தெரிவிக்கணும்னு நாங்க சொல்லியிருந்தோம், மேலத்துல கேட்டிருந்தோம். உடனே அவங்களும் கீழ்த்தளத்திலே நேரடியா எங்களை சந்தித்து கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த கேலரியை மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படி சொன்னது எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா எங்க மாதிரி மாற்றுத்திறனாளி இதெல்லாம் எதுக்கு வர்றீங்க, ஏங்க மிதிப்பட்டுறீங்க அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல உங்களுக்கு தனித்துவமா இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன தமிழக அரசுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். எங்க அமைப்பு மூலமா அவங்க உடனே ஓகே சொல்லி நீங்க 250 பேர் பார்க்கலாம் ஓகேன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே சேர்ந்து ஜல்லிக்கட்டு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை பாக்குறதுக்கு எல்லாரும் போயிருந்தோம். அந்த இது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமா இருந்துச்சு. அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்று எங்க அமைப்பு மூலமா எங்க மாநில தலைவர் எல்லாருமே சேர்ந்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கோம். அதுல நன்றி தெரிவிச்சதுக்கு அவங்க இதெல்லாம் மற்றதெல்லாம் தேவையில்லை, நன்றியை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனி வருங்காலங்கள்ல அந்த இடத்த மாற்றுத்திறனாளிகளுக்கே ஒதுக்கி கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ எந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்வு எது நடந்தாலும் அதுல நீங்க மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று பார்த்துக்கலாம்னு சொன்ன அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.